வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பன்னீர் ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், இது மைதா சப்பாத்தி கடையில் வாங்கினது. அப்படி கிடைக்கலன்னா கடையில் நீங்களே போட்டுக்கலாம் வீட்டில். அதை தவிர வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பன்னீர், லெட்யூஸ், கேப்சிகம், பூண்டு, அது தவிர கொத்தமல்லி இலை, அது தவிர தயிர், பெப்பர், cumin பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சால்ட், இது சில்லி சாஸ், குக்கிங் ஆயிலும் பட்டரும் வச்சுருக்கேன். இப்போ செய்யும் முறை பார்த்தலாம். ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிடுவோம். ஸோ தயிரில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் cumin பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர், இதை நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்தது இதெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்புக்கு போகலாம். பேன் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பூண்டு, பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்தது வெங்காயம், இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கேப்சிகம் போட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ தக்காளியை போட்டுருவோம். இதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ எல்லா பொடிகளையும் போட்டுடலாம். முதல்ல உப்பு, கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் சேர்ந்து வதங்கி வரட்டும். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. பன்னீரை போட்டுருவோம். கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, நல்லா மசாலா ஏறட்டும். இப்போ இதில் கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. பன்னீரில் அந்த மசாலா நல்லா இறங்கணும். அதுக்கப்புறம் அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ ரோல் பண்ணிவிடுவோம். இது கொஞ்சம் சாலட், சில்லி சாஸ், அப்புறம் நம்ம பண்ணி வச்சிருக்க தயிர் ட்ரெஸ்ஸிங், மடிச்சிடலாம். இப்போ இதை நம்ம அடுப்பில் போட போகிறோம். இப்போ பேனில் பட்டர் தடவி விட்டுருக்கேன். இதை போட்டு எல்லா பக்கமும் எடுக்க போகிறோம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு அருமையான பன்னீர் ரோல் ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.